ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய முறுக்கு தான். இது வந்து நீங்கள் அரிசி ஊற வைக்கணும், காய வைக்கணும், அரைக்கணும், உளுந்து போட்டு வறுத்து அரைக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் போதும், சட்டுன்னு பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக செம்மையாக வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சில்லாக உடஞ்சிருச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த தீபாவளிக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். முறுக்கே தெரியாதுப்பா, என்னால் முடியாது அப்படிங்கிற நினைக்கிறவங்க கூட ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும், எந்த மாவும் அரைக்க வேணாம். ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முறுக்கு எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். முறுக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது பச்சரிசி மாவு, வெறும் பச்சரிசி மாவு, உளுந்து எதுவுமே கலக்காதது. நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவு இருந்தாலும் எடுத்துங்க, இல்லை கடையில் வாங்கினாலும் சரி. 2 கப்பு பச்சரிசி மாவு எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலையை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணெய், கருப்பு எள்ளு அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். ஓமம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வேலையை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பொட்டுக்கடலையை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பாக நம்ம மாவு நல்லா பதமாக எப்படி பிசைஞ்சு எடுக்க போகிறோன்றதை பார்க்கலாம். இது வந்து 200 கிராம் மெஷரிங் கப் இருக்குது. இதில் நான் 2 கப்பு எடுத்துக்க போகிறேன். இப்போ 2வது கப்பு. இப்போ வந்து 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து எள்ளு சேர்த்துடலாம். இந்த ஓமத்தை வந்து நல்லா கையில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ நல்லா ஒரு மணம் வரும். தேய்ச்சிட்டு இதோட சேர்த்துடலாம். முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். இது வந்து முக்கியமான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வெண்ணெய் எடுத்துக்கிறோம். இதை கொஞ்சம் உருகி நம்ம மாவில் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா வெண்ணெயை உருகியாச்சு. நிறைய வெண்ணெய் சேர்த்திங்கன்னா முறுக்கு வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து நான் சேர்க்குற அளவுக்கு சேருங்க. 2 கப்புக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கடலை எண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் எதனால் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கள, அந்த எண்ணெய் வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு நம்ம சூடு பண்ணிகிட்ருப்போம். அதில் கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சி, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி வருது பாருங்கள். நல்லா வந்து காய்ச்சிக்கிட்டேன். இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப்பு மாவு தான் எடுத்துருக்குறோம். வெண்ணெய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டால் போதும். இதை வந்து இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் ஈவனாக படுற மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சி விட்டு முதல்ல கலந்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றினதும் பொறுமை இல்லாத டக்குன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க. இது வந்து இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக பண்ணணும். நல்லா வந்து நம்ம புட்டு மாவுலாம் பிசைவோம் பாருங்கள், அந்த மாதிரி வந்து இந்த எண்ணெய் வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நம்ம கையில் இப்படி நல்லா தேய்ச்சி நம்ம இது பண்ணும்போது மாவு இப்பயே ஒரு பதமாக நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துடும். இதுவும் கண்டிப்பாக ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணெய் சப்போஸ் இல்லைன்னா வெறும் எண்ணெயே நல்லா காய்ச்சி ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிடுங்க. வெண்ணெய் போட்டு தான் ஆகணும் இல்லை, வெண்ணெய் போட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு வரும், அதுக்காக போட்டேன். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வெறும் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு 3 ஸ்பூன் அதையே ஊற்றிடுங்க. பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். உப்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். 80% இருந்தாலே போதும். ஏன்னா வந்து உப்பு ஒரு மாதிரி கரிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா முறுக்கு சாப்பிடவே முடியாது.
அதால் வந்து உப்பு பார்த்து போட்டுக்குங்க. இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக முறுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. ரொம்ப டைட்டாக பண்ணிங்கன்னா புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆடாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், கடன்னு ஆகிடும். இந்த மாதிரி மாவு நல்லா பதமாக சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க. கை வச்சோம்னா லேசாக வச்சாலும் அழுத்திக்கணும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி 3 கண் இருக்கிற அச்சு எடுத்துருக்கிறேன். இதில் எண்ணெயை தடவிடலாம். இது வந்து நான் சீக்ரெட்டாக பண்ணலான்னு பார்த்தா அதை பொறுப்பாக எடுத்துகிட்ருக்குறாங்க. சரி, ஓகே, இதில் போய் என்ன இருக்குது? எது சீக்ரெட்டோ அதை ரிவீல். எப்பயுமே எந்த பலகாரம் செஞ்சாலும் கணபதியை வச்சு பண்ணுறது பலகாரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு வேலை ஆரம்பித்தாலும் நம்மளோட கணபதியை கூப்பிட்டா அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. இப்போ வந்து மாவை அச்சில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அப்படி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, முறுக்கு போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஜில்லி கரண்டி இருந்துச்சுன்னா ஸ்டீல்லே இருக்கும் பாருங்கள், அந்த கரண்டி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதில் பண்ணிக்கங்க. இல்லை இந்த மாதிரி தட்டில் பின்னாடி வச்சு ஒரு சிலர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எப்படி பிடிக்குமோ, எதில் வாட்டம் இருக்குமோ அதில் பண்ணிக்கங்க. முறுக்கு போட்டதும் வந்து டக்குன்னு கை வச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், கொலன்னு இருக்கும், பிரிஞ்சிரும். கொஞ்சம் இந்த மாதிரி பாதி வெந்ததும் பொறுமையாக திருப்பி விட்டுக்குங்க. நம்ம கரண்டியில் திருப்புறதை விட முறுக்கு மட்டும் இந்த மாதிரி கம்பி வச்சு திருப்புனீங்கன்னா கொஞ்சம் உடையாமல் வரும். இந்த சலசலப்பு வந்து நிற்கும் போது முறுக்கு எடுத்துடலாம். சூப்பராக நல்லா வெள்ளையான முறுக்கு நமக்கு கிடச்சிருக்குது பாருங்கள். வந்து முறுக்கு எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஒரு பிளேட் அளவுக்கு நமக்கு 2 கப்புக்கு வந்திருக்குது. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் செய்யவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக செம்மையாக வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சில்லாக உடஞ்சிருச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த தீபாவளிக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஷார்ட்டாக நம்ம எப்படி பண்ணுறது, முடிஞ்ச வரையும் வேலை இல்லாமல் சட்டுன்னு எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்குறேன். நீங்களும் தைரியமாக தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துருங்க. பிகினர்ஸுக்காக கண்டிப்பாக இது உதவும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சுட்டு. இப்போ வந்து செம்மையான கிறிஸ்பியான முறுக்கு செஞ்சாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மெஷர்மெண்ட்டோட கண்டிப்பாக செய்யுங்க. வெண்ணங்கிறது வந்து நீங்கள் நிறைய டிப்ஸ் இதில் நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று முக்கியமாக நான் ஒன்று சொல்லிடுறேன். வெண்ணங்கிறது வந்து நீங்கள் அதிகமாக போட்டால் நல்லா வரும் அப்படின்னு பண்ணாதீங்க. வெண்ணெய் அதிகமாச்சுன்னா முறுக்கு அப்படியே பிரியும், எண்ணெயில் வந்து நல்லா பிரிஞ்சிடும். ஆனால் முறன்னு வரும், செம்மையாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆனால் வந்து பிரிஞ்சு தான் வரும். வெண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா பிரியும். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் வேணால் சேர்த்துங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 3 ஸ்பூன் சொல்லியிருக்கிறேன்னா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆயில் சேர்த்துங்க. அந்த மாதிரினா ப்ராப்ளம் இருக்காது. வெறும் வெண்ணெயை நம்ம ரொம்ப நாள் பட செய்கிறவங்களுக்கு குவான்டிட்டி பார்த்தே கண்ணுலேயே வந்து அந்த வெண்ணெய் இவ்வளோ சேர்த்தா போதும்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் அதுக்காக தான் வந்து நான் ஸ்பூன் வச்சு நான் காட்டினேன். கரெக்டாக வெண்ணெய் சேர்த்துங்க, பிரிஞ்சிருச்சுன்னு அப்புறமா திட்டக்கூடாது. ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ், வெண்ணெய் போட்டோம்னா அதோட அந்த டேஸ்ட்டு, ஒரு பச்சரிசி மாவு தான் நம்ம இதில் பாருங்கள், உளுந்து பாசி பருப்பு எதுவுமே சேர்க்கல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது.
இது வேணா கூட சாப்பிட்டு பாருங்களேன். சாப்பிட்டு அந்த மைக்ல சத்தம் அப்படி சாப்பிடக்கூடாது. சூப்பரா அதே முறுக்கு தான். அவர் கொஞ்சமா கடிச்சாரு. நிஜமா ஃப்ரெண்ட்ஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே தான் சொல்றாரு என்னமோ. இதே தான் சொல்றாரு என்னமோ. நான் இப்பதான் இந்த வருஷம் தான் முறுக்கு செய்யறேன், தட்டு நல்லா செய்யறேன். செய்வாங்க. எல்லாத்துக்கும் மேல சொல்றேன் நான், எல்லாத்துக்கும் மேல அவ்வளோ என்ன புகழறன்ட்டு ஏதோ எனக்கு ஒரு பக்கம் ஆப்பு வைக்கிற மாதிரியே இருக்குது இவர் சொல்றது. செம்மையா இருக்கு. நினைச்சதை விட அதிகமா வந்ததுன்னா அப்பனா இத்தனை நாள் நல்லா செய்யாத மாதிரி நினைச்சுக்க மாட்டாங்க அவங்க. எப்பயுமே நல்லா இருக்கும். பட் இந்த முறை ரொம்ப ரொம்ப அந்த ஸ்பெஷல். வெண்ணெய் வந்து சம்மாட்டகாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா முறுக்கு செஞ்சிருங்க. உடனடி முறுக்கு. நம்ம எண்ணெய் காயறதுக்குள்ளே வந்து மாவு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறக்கிறது, அரைக்கிறது, காய வைக்கிறது எதுவுமே வேணாம். இந்த மாதிரி பண்ணுங்க, அட்டகாசம் பண்ணுங்க. இது வந்து தீபாவளிக்கு தான் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எப்ப வேணா டக்குன்னு ஒரு கப்பு எடுத்து போட்டோமா புளிஞ்சோமா, அவ்வளவுதான். ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்து ஈஸியா எந்த கஷ்டம் இல்லாம பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனி உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி இந்த மாதிரி பலகாரம் ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, அதையும் பண்ணிடலாம். உங்க பேர் சொல்லி அந்த டிஷ் வந்து நான் கொடுக்குறேன். டிஷ்ஷுங்க அந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து நீங்க இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பேர் சொல்லி அது வந்து செய்து காட்டப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நீங்க இப்பதான் நம்ம வீடியோ பாக்குறீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடலாம்ல, லைக்கே போட மாட்டேங்க. நானும் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்றேன், ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க. அப்ப பிடிக்கலையா, பிடிக்குதா, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. ஒன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.